திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதிக்கு எதிரான அவதூறு வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியுள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள் என்ன? ஓராண்டுக்கு முன்பு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே கள்ளச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருந்தார்கள். அந்த சம்பவம் தொடர்பாக அண்ணாமலை சில கருத்துக்களை கூறியிருந்தார். அதற்கு மறுப்பு தெரிவித்து திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி பேசும்பொழுது, அண்ணாமலை சொல்லக்கூடிய தகவலை எல்லாம் பார்த்தால் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்திற்கு பின்னணியிலே பாஜகவும் இருக்கின்றதோ என்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரக்கூடிய சமயத்திலே இதுபோன்று ஒரு கள்ளச்சாராய மரணம் நிகழ்ந்திருப்பதற்கு பின்னணியிலே ஏதேனும் சூழ்ச்சி இருக்கின்றதோ என்கின்ற சந்தேகத்தை அண்ணாமலையினுடைய கருத்து தனக்கு ஏற்படுத்துவதாக அண்ணாமலையை குற்றம் சாட்டக்கூடிய வகையிலே கள்ளக்குறிச்சி சம்பவத்தின் பொழுது RS பாரதி பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் தன் மீது அவப்பெயரை உண்டாக்கக்கூடிய விதமான கருத்தை சொல்லி இருக்கின்றார் என்று பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு RS பாரதிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் தற்பொழுது சாட்சியம் அளிப்பதற்காக சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆஜராகி இருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.